நல்ல உறக்கத்துல இருக்காரு, போய் ஊசி போட்டு எழுப்பி விட்டுடலாம் இவ்வளோ. இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நல்லா பார்க்க கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. குட்டி பொண்ணு ஆனா அம்மா போட்டதுல இருந்தே பாப்பா ரொம்ப சொம்பல தண்ணி குடிக்கிறாரு பாரு. எறா குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு வாசனையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் ஃப்ரெண்ட்ஸ். தடுப்பூசி போடணும், சோ அதனால வந்து கூட்டிட்டு போறேன். லாஸ்ட் டைம் தடுப்பூசி போடும்போது என்ன சொன்னாங்கன்னா 1 வயசு 4 மாசம் முடிஞ்ச பிறகு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால பாப்பா 1 வயசு 4 மாசம் முடிஞ்சிருச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தடுப்பூசி போடல சொல்லி கூட்டிட்டு போறேன். அது மட்டும் இல்ல, இப்போ ரீசெண்டா அம்மா போட்டு இருந்தது இல்லையா, சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் போய் பார்த்தேன். அவர்கிட்ட கேட்டதுக்கு 1.5 வயசுல கூட போடலாம், எப்போனாலும் போட்டுக்கலாம் 1 வயசு தாண்டி அப்படின்னு சொன்னாங்க. பட் அது எப்போ போகணும்னு கரெக்டா எனக்கு வந்து தெரியல. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து பாப்பாவுக்கு தடுப்பூசி போட்டீங்களா சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வர கரெக்டா கேட்டுட்டே இருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும். சோ அதனாலதான் இப்போ போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் தடுப்பூசி போடலாம், இல்லன்னா எப்ப போடலாம் என்ன எது சொல்லிட்டு டீடைலா கேட்டுட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? போலாமா ஜெசிதா? நான் வந்து பாத்தீங்கன்னா கதிர்காம ஹாஸ்பிட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பாப்பா போட்டுட்டு இருந்தோம் எங்க நியர் பை. சோ அதனால அங்கேயே போலாம் சொல்லிட்டு கிளம்புறோம். என்ன குட்டி பண்ணா, என்ன செருப்பா, என்ன சவுண்டு கேக்குது? என்னம்மா ஏன் சவுண்டு கேக்குது? அவ்வளவுதான், அழகா வந்து கிளம்பி வச்சு. ஜஸ்விதா டாக்டர் கிட்ட சொல்லி ஊசி போட சொல்றேன் ஜஸ்விதா. அவனுக்கு ஊசி போடலாமா? தலை கலை கூடாது ஜெசிதா. இவளுக்கு நான் தலை சீவி விடுறா, அவ கலைச்சு விட்டுட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னே ஆமா சேட்டை பிடிச்சவ அவ. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம். அவளுக்கு அந்த ஊசி போடுற நோட்டு அப்புறம் தண்ணி அதெல்லாம் எடுத்தாச்சு, ஸ்நாக்ஸ்லாம். ஸோ போயிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு வந்து டீட்டெயிலாக சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. குட்டி பொண்ணு நல்ல உறக்கத்தில் இருக்காரு, போய் ஊசி போட்டு எழுப்பி விட்டுடலாம் இவ்வளோ. இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கதிர்காமம்னு சொன்னோம்ல, அது வந்து ஊர் பேர். ஆனால் ஹாஸ்பிட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மருத்துவமனை. எவ்வளோ பெருசாக வச்சுக்கிறாங்க, ஐஜிஎம்சி பேர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போயிட்டு கேட்கலாம் ஊசி வந்து போடுறாங்களான்னு பார்ப்போம். கொஞ்சம் டைம் வேறு ஆயிடுச்சு, இருக்காங்களான்னு தெரியல, போய் பார்த்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, பாப்பாவுக்கு வந்து இப்போ ஊசி போடலை, ஏன் போடலைன்ட்டு வீட்டில் போய் வந்து சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். இப்போ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு போகலாமா? என்ன சங்கீதா மண்டை காஞ்சிருச்சா ஃப்ரெண்ட்ஸ்? செம வெயில். ஆமா போயிட்டு நாங்கள் லேட்டாக தான் போனோம். போயிட்டு வரதாட்டி வெயில் உட்காந்துருவா. குட்டி பொண்ணுக்கு ஸ்நாக்ஸ் அவிச்சு வச்சேன் காலையிலே. அது சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு வந்த உடனே. என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சது? அந்த பெரும்பயிறு ஃப்ரெண்ட்ஸ், பெரும்பயிறு வேக வச்சிருக்கோம் காலையில. ஈவினிங் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா காலையில இட்லி வைக்கும் போது அப்புறம் இட்லி பாத்திரத்தை போட்டு அவிச்சேன். சரி சும்மா இருக்கிற டைம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. என்ன ஜெசிதா? ஆச்சு ஜெசிதா ஆச்சு காட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெரும்பயிறு. ஆச்சு ஜெசிதா ஆச்சுக்கே. ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிட்டு போயிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 9th month ஊசி போடும்போதே சொன்னாங்க 1 வயசு 4 மாசம் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டிட்டு போனோம். பாப்பாவுக்கு 1 வயசு 4 மாசம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஆமா, இது 2வது வாரம். ஸோ அதனால கூட்டிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு அதுக்கப்புறம் ஊசி போடலாமான்னு கேட்டேன். போடலான்னு சொன்னாங்க. அது கிட்ட கூட்டின்னு போயிட்டேன். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அம்மா போட்டது இல்லையா, இப்போதான் பாப்பாவுக்கு அம்மா போட்டது. ஊசி போடலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டேன்னா, நல்ல வேலை சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த ஊசி போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா டல் ஆயிடுவா, தாங்க முடியாது. இன்னும் அம்மா போட்டிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏதாச்சும் ரியாக்ட் ஆகும். ஸோ நீங்க வந்து போயிட்டு பொறுமை வந்து போட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 16 மாசத்துல இருந்து 24 மாசம் வரைக்கும் 2 வயசுல புள்ள வரைக்கும் போட்டுக்கலாம். ஆமா, எப்போனாலும் போடலாம்னாங்க. சரி, அதே மாதிரி இங்க நான் டாக்டர் கிட்ட கேட்டேன். அம்மா போட்டிருந்ததுல அவரும் முன்னாடியே சொன்னோம் பாத்தீங்களா, அவரும் அதை தான் சொன்னாரு. இப்போ அம்மா போட்டிருந்ததுல அப்ப ஊசி வேற போடணும் சார், 4 மாசம் முடிஞ்சு சொன்னதுக்கு அவரும் இல்ல பொறுமாவே போட்டுங்க, ஒரு 6 மாசம் முடிஞ்ச பிறகு கூட போட்டுங்க, 1.5 வயசுல போட்டுங்கன்னு தான் சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க 15வது மாசம் ஊசி போட்டீங்களா, பாப்பா ஊசி இன்ஜெக்ஷன் போட்டீங்களா, தடுப்பூசி போட்டீங்களா. ஆமா, அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்டு வந்தோம். அப்புறம் ஆனா 16 மாசத்துல வந்து ஊசி போடலாம். 16 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா வந்து ஊசி போடலாம். 16 மாசத்துல இருந்து 24 மாசத்துக்குள்ள அந்த ஊசி வந்து போடணும். அதே மாதிரி பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல போட்டோ எடுத்துட்டு வந்தேன். எப்பெல்லாம் குழந்தைங்க ஊசி போடலாம் சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு வந்தோம் ஹாஸ்பிட்டல்ல. அது இந்த சைட்ல வைக்கிறேன்.
பாருங்க பாக்குறவங்க வந்து யூஸ் ஆகும். என்னம்மா தண்ணி குடிச்சியா? தண்ணி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா சங்கீதாவா? சாப்பிடு. சாப்பிடு. பாப்பாவுக்கு வந்து பிறந்த உடனே ஊசி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தடுப்பூசி பிறந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போ போட்டோம்னு பாத்தீங்கன்னா 1.5 மாசத்துல ஒரு ஊசி, 2 மாசத்துல ஒரு ஊசி, 3 மாசத்துல போட்டோமா. அதுக்கப்புறம் 2 மாசம் 2.5 மாசம் 3 மாசம். ஆமா. அதுக்கப்புறம் 6 மாசம்லாம் ஊசி போடல ஃப்ரெண்ட்ஸ். 9 மாசம் தான். ஆமா ஆமா. அதோட இப்போ 1.5 வயசுக்கு மேல போடலாம். பாப்பாக்கு அம்மா போடாதுன்னா இன்னைக்கு ஊசி போட்டு வந்திருப்போம். இப்போ அம்மா போட்டதுனால வந்து போடல. ஸோ நீங்களும் தடுப்பூசிலாம் போடலன்னா டவுட்லேயே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு நியர்பை இருக்க ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சுகாதார மையத்தில் போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போடலாம். குட்டி பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஊசி போடல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து ஊசி போட்டு அழுதுக்குனே வருவாருன்னு நினைச்சோம். அவர் நல்லா ஜாலியா விளையாடிட்டு வர்றாரு. ஆமா குட்டி பொண்ணு. ஆனா அம்மா போட்டதுல இருந்தே பாப்பா சொம்புல தண்ணி குடிக்கிறாரு பாரு. கிளாஸ்ல குடிக்கணுமா நீ? அவருக்கு எல்லாம் குடிக்க தெரியும். டம்ளர் எடுத்தா கூட வேகமா ஊத்த மாட்டா, பொறியுமா ஊத்துவாரு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சமைக்கணும். ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். எப்பா இது ரொம்ப வெயில் டைம் இருக்கு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சமைக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்படியே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எறா குழம்பு வைக்க போகிறேன். ஸோ எறா குழம்பு மண் சட்டியில் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிராமத்து வில்லேஜ் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி வந்து வைக்க போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்பா காவைமா அப்பா பாவம் தானம்மா. பாத்தியா என் புள்ள பாரு, அப்பா மேல பாசமான புள்ளப்பா. அப்பா காவைமா காட்டிட்டு சாப்பிடுவாரு. ஆவியா என்னம்மா ஃப்ரெண்ட்ஸ், வைக்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுறா, நான் வைக்க மாட்டேங்கிறா. சூப்பரா இருந்தது இந்த பேரு. எறா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் எறா தொக்கு வந்து செய்வாங்க கிரேவி மாதிரி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எறா குழம்பு வந்து பண்ண போறோம். எறா வந்து சூப்பரா வந்து உப்பு மஞ்சள் பொருளாம் போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது தேவையான பொருள் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அழகா புளி ஊத்தி மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. நிறைய டிசைனா எடுத்து வச்சிருக்க போல இருக்கு. ஆமா, சின்ன வெங்காயம் போட்டு சூப்பரா வந்து குழம்பு வைக்க போறேன். அதுவும் மண் சட்டியில. சட்டி வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிட்டு இருக்கு. எண்ணெய் ஊத்திக்கிறேன். சட்டியில வச்சாலே குழம்பு வேற லெவல் டேஸ்டா இருக்கும்பா. மண் சட்டியில வச்சாதானே. ஆமா. எண்ணெய் ஊத்திருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம். கூட வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம், ஒரு 4 வெந்தயம் சேர்த்தா நல்ல வாசனையா இருக்கும். கடுகு வெந்தயம். ஆமா, கடுகு வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா பொரிஞ்சிடுச்சு. அதுல பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இதுதான் நீ குக்கர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்நேரம் அடுப்புல சட்டி எல்லாமே பத்திக்கிட்டு எரியும் போல இருக்குது. அந்த அளவுக்கு கொளுத்தி விட்டுட்டு பாரு, என் பொண்ணு பயந்து ஓடியாது பாரு. நீ பண்ண சேட்டையில ஃப்ரெண்ட்ஸ் என் மேலெல்லாம் எண்ணெய் தெரிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என் மேல ஒன்றும் தெரிச்சுது. டெய்லி இது மாதிரி எண்ணெய் தெரிக்க தான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன். கேட்டா நான் பெரிய குக்கரு, நான் பெரிய செஃப்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்துல வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசா இருக்குது. சின்ன வெங்காயத்தை மட்டும் 2ஆ கட் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் வந்து அப்படியே போட்டு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. பச்சை மிளகாவும் பூண்டும் தானே. ஆமா, சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வச்சா நல்லா டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா நம்ம நார்மலா வீட்டில் இருக்க பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த குழம்பா இருந்தாலும் இந்த சாம்பார் வெங்காயம் போடும்போது அது டேஸ்டே வந்து தனிதான். பார்க்கவே தட்டியில் சூப்பரா இருக்குங்க. அப்படியே ஃபுல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ள நான் தக்காளி கட் பண்ணிடுறேன். இந்த காயெல்லாம் கட் பண்ணி தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் தான் போட போறேன். எல்லாமே வா. ஆமா, எறா குழம்புல இந்த மாதிரி போட்டு நான் பார்த்ததே இல்லை செய்தா. சூப்பரா இருக்கும் மேபி டேஸ்ட். அப்படியே. ஆமா, சரி. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டு எல்லாத்தையும் மறந்து போயிடுற. முருங்கைக்காய் ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா வதங்கிடுச்சு. இப்ப தக்காளி பழம் வந்து சேர்த்துலாம். இதுல 2 தக்காளி எடுத்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிறேன். என்னம்மா நீ மாதுளை பழம் சாப்பிடலையா? இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பழம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வதக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுலயே கத்திரிக்காய் வந்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீட்டா கட் பண்ண வந்து கத்திரிக்காவா? ஆமா, கொஞ்சம் முத்திருச்சு கத்திரிக்காய். இது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். ஓகே, கார குழம்பு வைக்க போறியா? சங்கீதா செய்யறத பார்த்தா கார குழம்பு மாதிரி தான் தெரியும் நினைக்கிறேன். கார குழம்பு நல்லா இருக்காது. எறா குழம்பு
குழம்பு. எறா குழம்பு கிராமத்து முறைப்படி இறால் குழம்பு மண் சட்டியில வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நார்மலா அதுக்கப்புறம் எறா தொக்கே பண்ண தேவையில்ல, குழம்பே வச்சுன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். அவ்வளவு டேஸ்டாவா இருக்கும்? ஆமா, பாப்பா நல்லா இருக்கும். ஜஷிதா பெரிய குக்கரா தான் வருவாருன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சமைக்கும் போது எல்லாமே நான் என்ன சமைக்கிறீங்க நான் பார்க்கணும். எனக்கு தூக்கி காட்டுங்க. கிச்சனுக்கு ஏதாவது வந்து கை காட்டிருக்கா. உனக்கு என்னமா வேணும்னா கிச்சன் கிச்சன் கை காட்டி தூக்கு இதான் வேணுமா? பசி கிச்சன் அந்த அவளுக்கு வேற நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்காது சொல்றாங்க. நல்லா வதங்கிடுச்சு, சூப்பரா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளிலாம் இப்போ புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன், அது ஊத்திக்கலாம். புளி கரைச்சல். ஆமா, இது கூட வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். குழம்பு தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவும் இதுல இருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, அது மாதிரி வந்து கறி மசாலாலாம் எதுவுமே கிடையாது. புளி ஊத்தி குழம்பு தூள் வந்து போட்டுக்க வேண்டியதான். கூட வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், குழம்புக்கு ஏற்ற மாதிரி. தண்ணி, அவ்வளவுதான். ஈஸியான ரெசிபியா இருக்கும் போல. ஈஸியா இருந்தாலும் டேஸ்டா இருக்கும். என்னம்மா எறா வந்து கொஞ்சம் தான் இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா திட்டமா குழம்பு வந்து ஊத்தி இருக்கேன். பிரான் எப்போ போடணும்? பிரான் வந்து அந்த முருங்கைக்காலாம் வேகட்டும், வெந்தா பிறகு போட்டுக்கலாம். லாஸ்டா ஒரு மீன் எல்லாம் போடுவோம்ல அது மாதிரி. ஏன்னா பிரான் வந்து சீக்கிரமாவே வெந்துரும். நம்ம முன்னாடியே போட்டுட்டோம்னா ஓவர் குக் ஆகி லப்பர் மாதிரி ஆயிடும். ஆமா, சோ லாஸ்டா போட்டோம்னா அப்படியே வெந்து வரும், சூப்பரா இருக்கும். பிரான் ஏதோ பாக்குறேன், நான் மூடி வைக்கிறேன். மாங்காய் கொஞ்சமா வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். சரி, மாங்காவும் ஒரு கொதி வந்த பிறகு போட்டுக்கலாம். ஏன்னா முன்னாடி போட்டா கரைஞ்ச குழம்பு ஃபுல்லா வெறும் மாங்காய் ஃபிளேவரா வந்துடும். லாஸ்டா போட்டுக்கலாம். மாங்காய் போடாம விட்டாலும் விடலாம், ஆனா போட்டா நல்லா இருக்கும். என்னமா வாயை திறந்து பேசுமா ஜஷிதா? ஒன்னு பாக்குறா, யாராவ பாக்குறா. என்ன இதுதான் நான் எடுத்து வச்ச பிறகு என்ன ஒண்ணு ஒரேஷன் காணா. சாப்பிட்றதா என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை, வெந்தா தாண்டி சாப்பிடணும். குழம்புல போட்டு தரேன், குழம்புல போட்டு தரேன் அம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிக்குது. வாசனை வந்து பாத்தீங்கன்னா இந்த தெருவுக்கே வந்து மணக்கும் போல, அந்த அளவுக்கு வந்து வாசனையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. நீங்க பாருங்க, சூப்பரா வந்து குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து மாங்காய் போட்டுக்கலாம். சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் தான் போட்டுருவோம். ஆல்ரெடி புளி வந்து பாத்தீங்கன்னா கரைச்சி ஊத்திருக்கோம். ஸோ மாங்காவும் நிறைய போட்டா ரொம்ப புளிப்பாயிடும். ஸோ அதனால ஒரு சின்னதா ஒரு 4 பீஸ் மாங்காய் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எறாவையுமே போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழம்பு நல்லா வந்து திக்கா ஆகிடுச்சு. முருங்கைக்காய் வந்து பாத்தீங்கன்னா வெந்துடுச்சு பாருங்க. முருங்கைக்காய் தான் வேகத்துக்கு பிராணம் சேர்த்து முடிச்சிடலாமா? ஆமா, பிராணம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வெந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா குழம்பை இறக்கி சாப்பிடலாம். ½ kg இருக்கும் போல பேபி. இருக்குமே, நான் கொஞ்சமா இருக்குன்னு நினைச்சேன். பிரான் குழம்பு போட்ட உடனே இப்போ எப்படி ஆகுதுன்னு சுருண்டுது. நிறைய காய் போட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே வந்து கொதிக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இறக்கிடலாம். குழம்பு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடலாம். சாதமும் முட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அவிச்சிருக்கேன். பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டை. இங்க பாருங்க, நம்ம குழம்பு பயங்கரமா ரெடி ஆயிருக்கு. நம்ம குழம்பு வந்து பாத்தீங்கன்னா எறா குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு வாசனையா கம 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 கமன்னு. எறா துண்டு பத்தியா எப்படி இருக்குன்னு. மாங்காவும் கரையாத அழகா இருக்கு. சவுண்ட் வராது. சாப்பிடலாம் தங்கம். அவ்வளவுதான். சூப்பரா கம கமன்னு மண் சட்டியில வச்ச எறா குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாங்க இதான் சாப்பிட போறோம். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குட்டி பொண்ணு கண்ணு வச்சுட்டே இருக்க என்ன பார்த்து. அவளுக்கு சாப்பாடு ஊட்டலாம், சாப்பிடலாம். சாப்பிட்டு அப்புறமா வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.